ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்னைக்கு நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா பால் ஐஸ். இப்போ நமக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்வெட் ஆகும், அதனால தாகம் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி டயத்தில் தான் நமக்கு சில்லுன்னு ஜூஸோ அல்லது ஐஸ்கிரீமோ சாப்பிடணும்னு தோணும். ஸோ இதுக்காக நம்ம அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போய் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டிலேயே நம்ம எப்படி ஹெல்த்தியான முறையில் ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே வந்தது. உங்களுடைய கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். சேமியா வந்து 50லேருந்து 70 கிராம் போதுமானது. சுகர் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் 3 டீஸ்பூன் போதும். வெண்ணிலா எசன்ஸ் 2லேருந்து 3 ட்ராப்ஸ் போதுமானது. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் நம்ம வச்சுருக்க சேமியாவை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி அதிகமாக சேமியா எடுத்துட்டேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு. நீங்கள் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. 50லேருந்து 70 கிராமுக்குள்ளே மட்டும் எடுத்துக்கோங்க, அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எங்கள் வீட்டில் மொத்தமே இவ்வளோ தான் இருந்தது, நான் அதனால் ஃபுல்லாக போட்டுட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோட்டையும் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ரெட் கலர் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு அதே பேன் வச்சுக்கலாம். நம்ம வச்சுருந்த 1/2 லிட்டர் பாலை உள்ளே ஆட் பண்ணிடலாம். பால் ஃபுல்லாக போர் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வர வரை வெயிட் பண்ணணும். பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். சுற்றி வந்து ஆடை படிகிற மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்து விட்டு கிண்டணும். ஏன்னா அந்த ஆடையில் தான் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த பால் கொஞ்சம் வற்றணும், அது வரை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க்லேயே அதிகமாக சுகர் இருக்கும். ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண சேமியாவை உள்ள ஆட் பண்ணிடலாம். சேமியாவை பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுறலாம், நல்லா வெந்து வரட்டும் சேமியா. இந்த ஸ்டேஜில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கண்டென்ஸ்டு மில்கில் சுகர் இருக்கனால நான் கொஞ்சம் கம்மியாக பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சுகர் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சேமியா வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம், 3/4 பதத்துக்கு இருக்கணும். சேமியா வெந்துருச்சு அப்படின்னா பால் கம்மியாகவும் சேமியா கொஞ்சம் அதிகமாகவும் தெரியும். பாருங்கள், இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ கடைசியாக நம்ம இன்னொரு டீஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேமியாவை குழைய வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ 1/2 பதம் இல்லைன்னா 3/4 பதம் அளவு வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ அதை அமுக்கி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வந்தோட்டையும் இறக்கிடலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் வரைக்கும் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் ஆட் பண்ணும்போது கம்மியாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ இதை அப்படியே விட்டுறலாம், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை வந்து ஐஸ் மோல்டுக்கு மாற்றிடலாம். உங்ககிட்ட ஐஸ் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதோட கேப் வச்சு மூடிடலாம். அவ்வளோதான், இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்ககிட்ட வந்து ஐஸ் மோல்டு இல்லைன்னா கிளாஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் கவர். அது மேலே வச்சு ரேப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதை நல்லா டைட்டாக மாட்டி விட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஐஸ் ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து கண்டிப்பாக 8 to 10 hours நம்ம வைக்கணும். அப்போ தான் நல்லா கெட்டியாக ஐஸ்கிரீம் மாதிரி கிடைக்கும். பெட்டர் நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 day நைட் ஃபுல்லாக வச்சு இப்போ காலையில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தண்ணி ஊற்றி இதை வச்சிடலாம். ஜஸ்ட் 2 minutes தண்ணியில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஸோ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சுவையான சேமியா பால் ஐஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மருக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்குலாம் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from திவ்யா ராஜேந்திரன். Thank you.